ஆலோசனை நேரத்தோடு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மூத்தவர்களினுடைய நலன் கருதி இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைக்கு வாழ்கின்ற எமது புதிய சந்ததியினர் ஒரு பக்கம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அவர்களை வளர்த்தாளாக்கிய மூத்தவர்கள் அல்லது இன்றைக்கு வயது மூப்படையும் காலத்திலே அவர்கள் தங்களை பராமரிப்பதற்கு அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய சார்ந்தவர்கள் பராமரிப்பதற்கு பலவிதமான சிக்கல்கள் இந்த புலம்பெயர் நாடுகளில் இருப்பதை நாம் உணர்கின்றோம். ஆனால் அவற்றை விரிவாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவற்றை தீர்ப்பதற்கு நல்ல நல்ல வழிவகைகள் உண்டு. அதை உணர்ந்தவர்கள் ஒரு சிலர் நல்ல நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மூத்தவர்களை அல்லது வயது சென்றவர்களை நிரந்தரமாக பராமரிக்கின்ற நிலையங்களும் இயங்குகின்றன. அதே மாதிரி இங்கு நாங்கள் இன்று உரையாடுகின்றது டே கேர், அதாவது ஒரு நாளிலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களை அங்கு வந்து செலவழித்து நல்ல பயனுள்ள விடயங்களை ஒவ்வொரு நாளுக்கு நாள் வித்தியாசமாக பெற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் அல்லது அவர்கள் செயற்படுத்தவும் வழிவகுக்கின்றார்கள். அந்த வகையில் லண்டன் தமிழ் நிலைய மூத்தோர் ஒன்று கூடல் என்ற நிலையத்தினுடைய முன்னின்று நடத்தும் திரு ரத்தினம் நித்யானந்தன் அவர்களும் அதில் ஒருவராக அந்த நிலையத்தின் பயனுள்ள நல்ல பலனாய் பெறுகின்றவர்களில் ஒருவராக திருமதி ஞானரஞ்சிதம் ஞானசம்பந்தன் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே திரு நித்யானந்தன் அவர்கள் ஒன்று சொன்னார்கள். இன்றைய காலையில் ஒருவர் எழுந்து வயது சென்றவர், இன்றைக்கு நாங்கள் பல இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு துப்பாக்கி அணியில் இன்றைக்கு காலையில் பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து அல்லது தங்களுடைய கடமைகளுக்காக செல்ல புறப்படுவார்கள். அங்கு உள்ள மூத்தவர்களை யாருமே கணக்கெடுப்பதில்லை. மிகவும் கவலையாக இருக்கும். அது வேண்டுமென்று நடப்பதில்லை, அது தெரிந்தோ தெரியாமலோ அது நடைபெறும். அவர்கள் மூளைக்குள்ளே இருக்க வேண்டிய நிலை இருக்கும். அவர்கள் சென்று விட்டால் அங்கே தனிமை இருக்கும். பூட்டின அறைக்குள்ளே அல்லது பூட்டின அந்த வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். இது இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த நடவடிக்கையின் மூலம் அவர்கள் காலையில் எழுந்து இந்த நிலையத்துக்கு செல்வதற்காக தங்களை தயார்படுத்துவதும், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூளைக்கு ஒரு வேலை கொடுப்பதும், அந்த மூளையை ஒரு அலர்ட் பண்றது, ஒரு தீவிரமாக சிந்திக்கின்ற செயலாற்றல் கொடுப்பது, இதை நல்லொரு விடயமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த அனுபவத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்கள்? நிச்சயமாக அதை நான் மிகவும் சந்தோஷமாக வரவேற்கிறேன். எல்லா பெண்களுமே உற்சாகமாக தான் இருக்கிறார்கள். எங்கள் சங்கத்தில் பெண்கள் தான் கூட, ஆண்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறார்கள். எல்லா பெண்களுமே நான் இப்போ 12 வருஷங்களாக அங்கே இருக்கிறேன். 2000 ஆண்டில் இருந்து இந்த 2002ஆம் ஆண்டு பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் அவர்களிடம் முன்னேற்றத்தை தான் நான் காண்கிறேன். வரும்பொழுது அவர்கள் அங்கே டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்து பண்போடு இருந்தவர்கள் எல்லாம் நல்ல மாற்றம் அவர்களிடம் காணப்படுகிறது. நல்ல அறிவுகளை பெறுகிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற வயது போனவர்கள்ட்ட அவர்களை நாங்கள் ஒதுக்க இயலாது. ஏன்னா எங்களுடைய அறிவுரைகளும் எங்களுடைய சில சமயோசிதமான அறிவுரைகளும் எங்களுடைய செயற்பாடுகளும் பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்குது. அவர்களை தாழ்ந்தோண்டிகளாக நாங்கள் விடையலாது. எங்களுடைய அறிவுரைகள் அந்தந்த நேரங்களை வழங்குறதுக்கு அங்கே நாங்கள் சில அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அவர்கள் வீட்டில் நடக்கிற சம்பவங்களை சொல்வார்கள், இதனால் தான் இது ஏற்பட்டதுண்டு. அப்போ நாங்கள் அதை எங்கள் திருத்தி இவர்களை வழிவகுத்தக்கூடிய வழி சொல்லலாம். நிச்சயம் அதால் நிறைய அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். நல்ல ஒரு விடயம் சொன்னீங்க. இந்த விடயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்கணும். சமூகத்தில், இந்த புலம்பெயர் சமூகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. வயது செல்ல அவர்களும் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் சில நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அன்பின் பரிமாற்றத்தில் முரண்பாடுகள் ஏற்படுவது உண்டு. பிள்ளைகளுக்கும் பெற்றார்களுக்கும் சில நேரத்தில் பெற்றார்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து கதைப்பதில்லை. இவ்வாறான நிலைகளை நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் உங்களை போன்றவர்கள் ஒரு 10 பேர் அதில் கூடியிருந்து ஒவ்வொருவரும் செய்த தவறை நாங்கள் எடுத்து கூறுவோம். அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிவகுப்பு அங்கே இருக்கு. நான் நிறைய பேரிடம் உரையாடினத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் சில இருக்கின்றன. விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுத்து போனால் இந்த ஃப்ரெண்டால் சொல்லுவா, விட்டு கொடுத்து போனால் பிரச்சனையே இல்லையன்ட்டு. வந்த காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்ததானே எங்களை ஒரு கவனம் இல்லாத மாதிரி இங்கே கொண்டு விட்டுட்டோம், எடுத்தா கான்மன் வச்சு கொண்டினோம். பிறகு எங்களை பற்றி ஒன்றும் சிந்திக்கிறதா தெரியல. இவைக்கு வேலை செய்வோம், நாங்கள் இங்கே வந்து நாங்கள் மனப்பான்மை வளர பார்க்குது. அவள் சொல்கிறா, இந்த நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுங்க, பிள்ளைகளை நாங்கள் குறை சொல்லியல. அது என்ன, அவர்கள் உழைக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தினசரி அவர்களும் முடிந்தோடனே வீட்டை விட்டு வலிக்க வேண்டிய ஆளுகளாக இருக்கிறார்கள். நாங்கள் எங்கிட்ட தனிமையை உணராமல் இருப்பதற்கு இது பெரிய ஒரு வழிவகுப்பாக இருக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். 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 உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். டாக்டர் நித்தி பல காலமாக பல சேவைகள்ல ஈடுபட்டிருக்கிறார். அவர் தமிழ் கலை, மற்றது சிறார்கள் மருத்துவ உதவிகள், முதியோர்களுக்கு உதவி செய்கிறது பல விதமாக செய்திருக்கிறார். என்னுடைய பேர் சண்மலிங்கம். எனக்கு அவரை பலகாலமாக தெரியும். அவர் இந்த நான் இருக்கிற கொண்டு இந்த ஒரு கேள்வி அவரை கேட்கிறேன் என்றால், அந்த டே சென்டர் ஒழுங்கு செய்ய
கட்டிடம் யார் தருவது, லோக்கல் கவுன்சில் உதவுமா, வேற என்ன வசதிகளை லோக்கல் கவுன்சில் இனாமாக தரும், முதியோர் அல்லது அவர்கள் பிள்ளைகள் பண உதவி செய்ய வேண்டுமா என்ற பல கேள்விகளுக்கு அவர் உதவி பதில் சொன்னால் மற்றவர்களுக்கும் உதவியா இருக்கும், எங்களுக்கும் உதவியா இருக்கும். பல இடங்கள்ல இதை நிறுவனங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியுமா, அப்படியான கேள்விகளுக்கு அவர் தயவு செய்து சொன்னால் நல்லா இருக்கும். கட்டாயம் சண்முலிங்கம் அவர்களே, இந்த முதியோர்களுக்கு உதவி செய்வதற்கு அரசாங்கம் காத்திருக்கிறது. காரணம் என்னென்றால் அவர்களுடைய செலவுகளை குறைப்பதற்காக அரசாங்கம் மாத்திரமல்ல பல சேரிட்டிஸும் இதுக்கு முன்னின்று உதவி செய்கிறது. லாட்ரி ஸ்போர்ட் ஒரு முக்கியமான உதாரணம். அவர்கள் கட்டாயமாக நீங்கள் நல்ல வடிவாக ஒரு அப்ளிகேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பினீர்கள் என்றால் கட்டாயமாக லாட்ரி ஸ்போர்ட் லண்டனை பொறுத்தளவில் கன சேரிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக கிராண்ட்ஸ் எய்ட் சேரிட்டிஸ் என்ற ஒரு புக் இருக்குது. அதை பார்த்தீங்கள் என்றால் நீங்கள் உங்களோட ஏரியாவிலே என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இப்படியான மூத்தோர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்று அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த விஷயத்தில் அரசாங்கம் கூட மிகவும் ஊக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாட்டி எங்களுடைய மூத்தவர்களை தனிமையில் விட்டுட்டா அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வந்துடும். ஆர்த்தரைட்டிஸ், மனநோய். பிறகு அவர்கள் ஜிபிட்டு போய்க்க பிறகு ஒரு பெரிய பெட்டி நிறைய மருந்து தான் கொண்டு போக வேண்டி வரும். அதை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் கூட மிகவும் ஊக்கமாக இருக்கிறது. ஆனபடியால் கட்டாயமாக உங்களுக்கு விரும்பினால் நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு அப்ளிகேஷனை நிரப்பி அனுப்பலாம். நல்லது. இது போன்ற தகவல்களை மற்றவர்களுக்கும் இது பயனுள்ள தகவல்கள். திரு நித்யானந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆங்காங்கே பல இடங்களிலும் நாங்கள் பரவலாக இவ்வாறான நிலையங்களை அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் அரசாங்கத்தினுடைய அல்லது அரசாங்க நிறுவனங்களுடைய அங்கீகாரத்துடன் நிறுவுவதற்கு முன்வருவீர்களாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஆமாம், அந்த திரு நித்யானந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு நோய் என்பது இந்த மூப்படையும் காலத்தில் மிக தீவிரமாக பற்றி கொள்கிற விடயமாக இருக்கிறது. நாங்கள் அந்த படங்களில் பார்த்தோம்னு சொன்னால் மிக இளமையாக காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு தென்பு இருக்கிறது. உங்களை பார்க்கும்போது எல்லா இருக்கிற மனம்தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. நாங்கள் எந்த நாளும் உற்சாகமாக இருக்கல நோய்கள் அணுகிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நோய்கள் இருந்தாலும் அது இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது என்னென்றால், எங்களுடைய நிலையத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பீடு, உங்களுடைய வயதின் மதிப்பீடு 10 வருடமாக குறைக்கலாம். அதை நான் எப்பொழுதும் கரண்டி பண்ணுவேன். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி வேற, உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வேற, தண்டப்பாட்டில் உங்களுடைய முகத்திலும் அது தெரியும். உதாரணத்துக்கு நான் என்னாலும் வீட்டில் செய்தாலும் உடனே வேறு பிள்ளைகள் சொல்லி இன்னும் அம்மம்மா சங்கத்துக்கு போனோடியா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறான், நாகரிகத்தில் முன்னோடியாக இருக்கிறான்னு தான் சொல்லுவார். இப்போ நான் சொல்ல உங்களுக்கு தான் சொல்ல தெரியாது, எங்களோட சங்கத்தில் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தெரியணும், அதில் பற்றி சொல்லுங்க என்று தான் சொல்லுவார்கள். இதாலே மிகவும் பயனடைகிற ஒன்று தான் சொல்ல வேணும். சாப்பாட்டு விஷயத்தில் பாருங்கோ, உடனே சமைச்ச சாப்பாடு சூடாக வீட்டில் இது யாருக்குமே கிடைக்காது. யார் சில பேரிடம் நான் சொன்னேன் அவங்களோட பெற்றோர்களை அனுப்புங்கொண்ட என்னத்தை அங்கே நாங்களும் வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிறதால ஒரு தனித்தன்மை இருக்குது. உடனே நாங்கள் குக்கரில் சமைக்கிறோம், சோறை போட்டு சமைக்கிறோம், கறிகள் சூடாக வருது, அவைகளுக்கு போட்டு உடனே கையில் கொடுக்க மிக மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறார்கள். தங்களுக்கு விரும்பியதை எழுந்து பிறகு எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படியான வசதிகள் இருக்குது. ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்ற அந்த உணர்வே எனக்கு இருக்காங்க. உணவுகளில் எவ்வளவான அதாவது உணவுகளில் எவ்வளவு தூரம் அக்கறை செலுத்துகிறீர்கள் தயாரிக்கிற உணவுகளில்? நல்ல ஹைஜீனிக்காக சுத்தம் சுகாதாரமாக தான் தயாரிக்கப்படுறது. வயதியவர்களுக்கு ஏற்ற முறையில் சமைக்கப்படுகிறது. சைவ உணவை தான் நாங்கள் அங்கே பரிமாறுகிறோம். 4 விதமான கறிகள் இருக்கும். ஒரு இலை இருக்கும், பருப்பு இருக்கும், ஒரு விரட்டல் கறி இருக்கும், குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், அப்பளம் மிளகா பொரி இருக்கும். பிறகு அந்த கொடுக்குறவர்களுக்கு இது அந்த கம்பல்சரியாக எல்லாரும் கொடுக்கணும். ஆனால் சில பேர் தங்களோட பிறந்த நாள் வைபவம், புருஷனுடைய சிரார்த்த தீதி அதுகளுக்கு பாயசம் படையோட தயிர் வாழைப்பழம் அதுகளெல்லாம் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. நிச்சயமாக. இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
கதைங்க. நான் இங்க சவுதியில இருந்து நித்யானந்தன் அண்ணாவின் ஒரு தகவலர் கதைக்கிறேன் பரமலிங்கம். நன்றி, சொல்லுங்க. வந்து நித்யானந்தன் அண்ணா, இங்க உங்களோட ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கதைங்க. கேட்கறது விருப்பமா இருக்கிறது. நல்லது. இந்த நிகழ்ச்சியை கலந்து கூட ப்ரோக்ராம்களை செய்வதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறதா எடுத்துக்கொண்டு. நன்றி. நீங்க எங்க இருந்து கதைக்கிறீங்க? இப்ப சவுதியில இருந்து நான் பரமலிங்கம் ஆலி உங்கொண்ட தகவல் வச்சானார். எனக்கு உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். நான் இருந்தா உங்க ப்ரோக்ராம் வரிவாக நடந்துருக்கு. அதை நேரடியாக பார்த்ததால் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணுமென்று எடுத்தேன் நான். நன்றி நன்றி. நன்றி. நல்லது நல்லது. அது நன்றி. நல்ல ப்ரோக்ராம் நடக்க வேணுமென்றதை நான் விரும்புகிறேன். நான் நன்றி நன்றி ஐயா. உண்மையில் இதில் கலந்து கொள்பவர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷ உணர்வை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் பெரியவர்களை பேணுவது இன்றைக்கு காலங்காலமாக எங்களோட பாரம்பரியத்தில் மிக முக்கியமானது. இந்த பெரியவர்கள் கஷ்டப்படுவதையோ பெரியவர்கள் அந்தரப்படுவதையோ பார்க்கும் பொழுது அது எவ்வளவுதான் நாங்கள் வசதிகளோடு இருந்தாலும் பெரியவர்கள் அது அந்த இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் உரையாடுற விதம், இந்த எங்களுடைய இந்த மூப்படையாண்ட காலத்தில் நீங்கள் இருந்து சந்தோஷங்களை அனுபவிக்கின்ற அந்த நிலைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை கேட்பவர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எனவே இதை சிந்திப்பதற்கு எங்கட அதுக்கு முதல் ஒரு உறவை அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். கதைங்கோ. ஹலோ, இணைப்பில் நிற்கிறீர்கள்? ஹலோ. நீங்க தான் கதைங்கோ. தொலைக்காட்சியினுடைய அளவை குறைச்சிட்டு உரையாடுங்கள். ஓகே. ஹலோ. கதைங்கோ. ஓகே. வணக்கம். வணக்கம். நான் இங்க இருந்து இப்ப குயின் கதைக்கிறேன். கதைங்கோ. என்னன்னு சொன்னா முழுசா கேட்க இல்லை, என்ன கதைச்சுன்னு முழுசா கேட்க இல்லை. சரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் இல்ல இருந்து முழுசா என்ன கதைச்சேன்னு கேட்க இல்லை. நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். வயசு போனவிய இல்லாம அதன்னு சொல்ல விரும்பல. நாங்க இளமையில இருந்துதான் எல்லாரும் வயசு போறோம். அதே மாதிரி அதை புரிஞ்சு கொண்டு இருந்தா பெத்த தாய் தகப்பன் சொல்றத பார்க்கல. கடைசி வரைக்கும் இப்படி தனிமை ஒன்று இடம் கொடுக்க கூடாது. நாளைக்கு எங்களுக்கும் இதேதான் வரப்போகுது. எங்கட பிள்ளைகள் சந்ததியா வரப்போறது. அதனால இப்படி தனிமையா அவையில வச்சு நாங்க செய்யறது எனக்கு பார்த்துக்கல கவலையா இருக்குது. நான் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியை கவனிக்க இல்லை. நீங்கள் ஆறாமரை இருந்து நிகழ்ச்சியை கவனிங்கள். கதைத்து விட்டு ஒரு உரையாடுவோம். அம்மா சொல்லுங்க. நீங்கள் அவருக்கு நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து அவர் ஆரம்பத்திலிருந்து கவனிக்க இல்லை போல இருக்கு. நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பதற்காக தான் இந்த நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட எங்களோட பெற்றோர், உங்களுடைய பெற்றோர்கள், எமது சகாக்கள் தனிமையிலிருந்து மனவாட்டத்துடன் இருக்காமல் 10 பேரோடு சேர்ந்து விளங்கிக்கல அவர்களுக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. அதை விட அவர் உடைய இடத்துல இருந்து கைகால் வழங்காமல் பல ப்ரெஷர் அப்படியான வருத்தங்களுக்கு தாக்கப்படாமல் இங்கே வருவதால் குறைவாக இருக்கிறது. இது எங்களோட அனுபவத்தில் நான் கண்டறிந்த உண்மை. வரைக சடலத்தோண்டு வந்தவர்களெல்லாம் இப்போ உற்சாகமும் விசாரமும் இருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இணைந்திருக்க உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. கதைங்க. கிரீன்பேட்ல இருந்து கதைக்கிறேன். கதைங்க அம்மா. டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் அந்த அக்காக்கும் தம்பிக்கும் வணக்கம். வணக்கம் அம்மா. நானும் உங்க இதுல வந்து சேரலாம். எனக்கு 27 வயது. நானும் இந்த மூத்தோர் பராமரிப்பு இல்லத்துல வந்து சேரலாம் ஒன்று எனக்கு விருப்பமா இருக்குது. பார்த்தோடுங்க நீங்கள் இப்படி ஒரு சேவை செய்யறீங்க. அது எப்படி வந்து சேர்றதுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். உங்களை இதுகையின் நீட்டி நாங்க வரவேற்கின்றோம். நாங்க எங்களுக்கு மிக சந்தோஷம். உண்மையிலே உங்களை போல ஆட்கள் வீட்டில் இருக்காமல் நீங்க வர வேணும். உங்களுடைய பிள்ளைகளோட முதல் நாள் உங்களுடைய பிள்ளைகளோட மகனோ மகளோட வந்தீங்கள் என்றால் எங்களுடைய விலாசம் 253
ஈஸ்ட்லேன் வெம்ப்ளி ஹை ஸ்கூலுக்கு முன்னாலே இருக்குது 253. பிள்ளைகளோடு வந்தீங்கள் என்றால் கட்டாயமாக அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி என்னென்ன நடக்கிறது, என்ன நேரத்தில் இந்த என்ன நேரம் வரை இருக்குது, எத்தனை மணிக்கு கூட்டிக் கொண்டு வர வேணும், பிறகு உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அதுகளெல்லாம் நாங்கள் ஒழுங்கு செய்து தரக்கூடிய வசதிகளை எங்களால் இயன்ற வசதிகளை செய்து தருவோம். கட்டாயமாக நீங்கள் வர வேணும். உங்களோட பேர் என்னம்மா? தம்பித்துறை. ரைட். உங்களுடைய தொலைபேசி எண்? ஆம், நாங்கள் பிறகு தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு முறை கலையத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். 253 ஈஸ்ட்லேன் வெம்ப்ளி ஹை ஸ்கூலுக்கு முன்னாலே இருக்கு. 253 ஈஸ்ட்லேன் வெம்ப்ளி. எந்த ஸ்கூலுக்கு முன்னால? வெம்ப்ளி ஹை ஸ்கூலுக்கு முன்னாலே. அம்மா அம்மா ஆமா, இப்ப இந்த நிலையத்துல நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீங்கள், அறிவுபூர்வமா நீங்க அதை சிந்திச்சிருக்கிறீர்கள். இந்த நிலையத்துல நீங்கள் நுழைய வேணும் அல்லது இந்த நிலையம் போன்ற நல்ல பலனை பெற வேண்டும் என்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் அல்லது ஒரு அவா எப்படி ஏற்பட்டது என்பதை ஒரு முறை சொல்லுங்களேன். எனக்கு பார்த்தோன்னே எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும், கால ஓடினோம், நியூஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்துட்டு நானும் வந்து உங்களோட சேர்ந்து நல்ல என்ஜாய் பண்ணுவாங்கன்னுதான் யோசனையா இருக்குது. அப்படின்னு இந்த தெரிய தனிமையா இருக்குன்னு பார்த்து அவங்க வந்து எல்லாரோடையும் கதைச்சு சிரிச்சு நன்றி அம்மா, நன்றி. உங்களை அவர் டாக்டர் கலாநிதி ரத்ன நித்யானந்தன் சொன்ன மாதிரி இருகரன் நீட்டி வரவேற்கிறது மட்டுமல்ல, உங்களை நன்றாகவே அவர்கள் மிகவும் நட்புறவுடன் அழைக்கின்றார்கள். எனவே எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் அதில் இணைய முடியும். நன்றி டாக்டர், நன்றி. எனக்கு நல்ல சந்தோஷம். நான் அடுத்த முறை கட்டாயம் வருவேன். ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். ஹலோ ஹலோ, நான் ஈஸ்டர்ன்ல இருந்து மணிமேகலை பேசுறேன். கதையங்கோ. ஈஸ்டர்ன்ல இப்படி ஒரு சங்கம், சைவ முன்னேற்ற சங்கம் நடத்தினோம். ஓகே. அதுல நிறைய இப்படி எங்களோட வயசு போன ஆக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய அனுபவங்களை பெறணும். அதே நீங்க ஒருக்கா இதுல சொன்னீங்களா, அது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றா நானுமே இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அடிக்கடி உங்களுடைய நிலையத்துக்கு வர்ற நாங்கள் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது நாங்கள் வந்திருக்கிறோம். அது ஞாபகமோ தெரியல உங்களுக்கு? நிலையத்துல இல்ல, ஆனா அங்க ஆக்கள் போற ஆக்களை சந்திக்கிற ஒரு சேவையில் இருக்கிற நாடுவியா இதை சொன்னீங்கன்னா அவைகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும். கட்டாயம் அவர்களும் எங்களை போல மிகவும் சந்தோஷமாக ஒரு நிலையத்தை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுக்கு நல்ல நட்புறவு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தவறாது அவர்களை போய் சந்தோஷமாக அவர்களுடன் குலாவி அவர்களுடன் அன்றைய நாளை நாங்கள் செலவழிப்பது வழக்கம். நன்றி நன்றி சகோதரி மணிமேகலை. எவ்வாறான அந்த தொடர்பாடல்கள் உங்களுக்கு அமைகிறது? இல்லை, நாங்கள் குறிப்பாக எங்களுடைய அங்கத்தவர்களை ஒவ்வொரு நிலையத்துக்கும் அழைத்து கொண்டு போனாங்க. அவர்களும் அங்குள்ளவர்களை சந்திக்கக்கூடிய அவைகளும் ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றோம். எங்களோட நாங்களும் ஒரு சங்கங்களுக்கு போய் ஸ்பெண்ட் பண்றோம். எங்களோட திறமையில நாங்கள் அவையில் காட்டுறோம். அவையில் திறமையில நாடகம், பாட்டுகள், அதில் பாடக்கூடியவர்கள் பாடுவார்கள், டான்ஸ் ஆடக்கூடிய டான்ஸ் ஆடுவார்கள். இந்த வயலும் பரதநாட்டியம் ஆடுகிறார்கள். இந்த பரதநாட்டியத்தில் தனியே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அங்கே அந்த ஈஸ்டர்ன் அவைக்கும் போய் கொடுத்துருக்கேன். எங்களோட பழைய மாணவர் சங்கம், பழைய பாடசாலை இன்ஜினியரிங் காலேஜ் பழைய மாணவர் சங்கம் அங்கே நடக்கிற அங்கேயும் எல்லா ப்ரோக்ராமுக்கு நான் டான்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அதெல்லாம் எங்களோட ஊரில் எங்களை என்கரேஜ் பண்ண இல்லை. எங்களை ஆர்வம் தந்து எங்களை இதில் ஈடுபடையான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுத்த இல்லை. இங்கே எங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நாங்கள் செய்கிறோம். என்ன நான் எனக்கு இப்போ 75 வயது 76வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல மாட்டேங்க, நான் டான்ஸ் ஆடுறேன்னா ஒரு தினம் நம்ப மாட்டேன், பார்த்தாங்க தான் அதை பற்றி தெரியும். உண்மையில நல்ல ஒரு அனுபவத்தை நாங்கள் பகிர்றோம். ஆனால் சங்கத்துக்கு தான் நான் நன்றி சொல்றேன். சங்கத்துக்கு போய் தான் எங்களோட திறமைகளை காட்டத்தக்கதாக இருக்கு. நாடகங்கள் நடிப்போம்,
பட்டிமன்றங்கள் வைப்போம். பட்டிமன்றங்கள்னா காரசாரமான விஷயங்களை தான் என்ன கனவு இழந்தவர்கள் பொட்டு வைக்கலாமா, பூ வைக்கலாமா, தாலிக்கொடி அணிந்து கொள்ளலாமா, கலர் சீலை கொடுக்கலாமா, இப்படியானது எல்லாரும் தங்களுடைய ஒப்பீனியன்களை சொல்லுவார்கள். நல்லது, தொடர்ந்து உரையாடுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று மீண்டும் உரையாட இருக்கின்றோம். இங்கே டாக்டர் ரத்தினம் நித்யானந்தன் இணைந்திருக்கின்றார். அதோடு மிக சிறந்த முறையில் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை திருமதி ஞானரஞ்சிதம் ஞான சம்பந்தன் பகிர்கிறார். இதில் வந்து இணைவதற்கு விரும்பின உறவுகளினுடைய அந்த உள்ள கிடக்கைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் சில ஆசைகளை பிள்ளைகள் தொடக்கம் அல்லது ஒரு பருவத்தில் நாங்கள் வெளியில் சொல்றதுக்கு தயக்கம் காட்டுறோம். அது இந்த மூத்தவர்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. சில நேரத்தில் எங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் இருப்பினும் அவர்கள் தங்களுடைய எதிர்கால ஆசைகளை சில நேரத்தில் சொல்ல பயப்படுவினோம் அல்லது தயங்குவினோம். பயப்படுறதுக்கு பதிலாக தயங்குவினோம். ஏனென்றால் என்ற பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற வீட்டில் அதுகளும் போய் விடியிலிருந்து இரவு வரையும். ஆனால் நாங்கள் அதை உணர வேணும். அதை உணர்ந்து அதுக்கேற்றவாறு வழிவகைகளை நாங்கள் நாடும் நடப்போம் என்ற நிலையில் சிந்திச்சு எங்கெங்கே நடக்குது, எங்கே கொண்டு போய் என்ற அம்மாவை ஒரு டே கேரில் விடலாம் அல்லது அவர்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு அவர்களுடைய பெச்சோட அவர்களுடைய வயதினரோட எத்தனை பேர் தங்கள் விமர்சனங்கள் விட கொண்டே விடுகினோம். அவை 2ஆம் தர மனப்பான்மையோட தான் பார்க்கணும். இங்கே வந்த சங்கத்துக்கு அந்த நிலப்பாடு இல்லை. உற்ற சகோதரர்கள் மாதிரி தான் எல்லாரும் அரவணைத்து தான் நடந்து கொள்கிறோம். அதோட எல்லா சங்கங்கள்லையும் இல்லை, எல்லா நாளும் கூடுறதா இல்லையே, ஒரு நாள் 2 நாள் கூடுவார்கள். சாப்பாடு இந்த வசதிகள் இல்லை, இந்த குறைவு. நான் பெருமையாக சொல்லுறேன், எங்கள் சங்கத்தில் இது நடக்குது. நல்லது, அதை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு அதை விரிவாக்க அவர்கள் கேட்ட மாதிரி எல்லா இடம் இது அமைய வேண்டும் தான் நான் வாழ்த்துகிறேன். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாகத்தோடு இணைய இருக்கின்றோம். இது உண்மையிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக அமைக்கவில்லை. எங்களுடைய சமூகம் இங்கு இன்றைக்கு வியாபித்திருக்கிறது. எங்களுடைய சமூகத்தில் இவர்களை புறந்தள்ளக்கூடாது. இவர்களை நாங்களும் மற்றவர் சமூகத்துக்கு இணையாக இந்த பெரியவர்களை நாங்கள் பேண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை நாங்கள் விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம்.